வணக்கம் தோழர்களே. பிரான்ஸ் நாட்டின் சர்வ வல்லமை படைத்த ரஃபேல் போர் விமானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஃபேல் இதுதான் பிரெஞ்சு கடற்படை மற்றும் விமானப்படைக்காக இராணுவ மற்றும் சிவில் விமான உற்பத்தி இரண்டிலும் நீண்ட வரலாற்றை கொண்ட பிரான்ஸ் நாட்டின் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன் உருவாக்கிய இரட்டை என்ஜின் கொண்ட சூப்பர்சோனிக் மல்டிரோல் போர் விமானம். மேலும் ரஃபேலியர் சுப்பீரியாரிட்டி, டீப் ஏர் சப்போர்ட், கிரவுண்ட் சப்போர்ட், டீப் ஸ்ட்ரைக், ஆன்டிஷிப் ஸ்ட்ரைக், வான்வழி உளவு, வான்வழி போர், அணு ஆயுதப் போர் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மல்டிரோல் போர் விமானமாகும். இந்த ரஃபேல் போர் விமானம் டசால்ட் நிறுவனத்தால் ஆம்னி ரோல், அதாவது சர்வ வல்லமை விமானம் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் போர் விமானம் இந்த உலகின் சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்று. ரஃபேல் சி, ரஃபேல் பி மற்றும் ரஃபேல் எம் என ரஃபேல் போர் விமானம் 3 முதன்மை வகைகளை கொண்டுள்ளது. ரஃபேல் சி என்பது ஒற்றை இருக்கை கொண்ட தரை அடிப்படையிலான பதிப்பாகும். அதே நேரத்தில் ரஃபேல் பி என்பது பயிற்சி மற்றும் செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மைக்கு பயன்படுத்தப்படும் 2 இருக்கைகள் கொண்ட தரை அடிப்படையிலான பதிப்பாகும். ரஃபேல் எம் என்பது கடல் செயல்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒற்றை இருக்கை கொண்ட கடற்படை பதிப்பாகும். 1970களின் பிற்பகுதியில் பிரான்ஸ் அதன் வயதான போர் விமானங்களை மாற்ற டசால்ட் நிறுவனத்தின் ஒரு புதிய அதிபயங்கர விமான வடிவமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு அது புத்தம் புதிய அதிநவீன ரஃபேல் போர் விமானமாக உருவாக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டு பிரெஞ்சு கடற்படையிலும் 2006ஆம் ஆண்டு பிரெஞ்சு விமானப்படையிலும் சேவையில் நுழைந்தது. மேலும் ரஃபேலின் தொழில்நுட்ப விளக்க ஒற்றை இருக்கை கொண்ட ரஃபேல் ஏ விமானம் ஜூலை 4, 1986 அன்று முதலில் பறந்தது. இன்று வரை தோராயமாக 100 ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த ரஃபேல் போர் விமானம் இன்னும் உற்பத்தியில் உள்ளது. உண்மையில் பிரான்ஸ் ஆரம்பத்தில் பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஸ்பெயினுடன் இணைந்து FEFA, அதாவது எதிர்கால ஐரோப்பிய போர் விமானத்தை உருவாக்கும் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டது. இருப்பினும் பணிப்பகிர்வு மற்றும் வேறுபட்ட தேவைகள் குறித்த கருத்து வேறுபாடுகள், குறிப்பாக கடற்படை திறன் கொண்ட போர் விமானங்கள் போன்ற பிரான்சின் வலியுறுத்தல் பிரான்ஸ் நாடு FEFA திட்டத்திலிருந்து விலக வழிவகுத்தது. இது இறுதியில் ரஃபேல் போர் விமானத்திற்கான அதன் சொந்த மேம்பாட்டு திட்டத்தை பிரான்ஸ் தொடர வழிவகுத்தது. ரஃபேல் போர் விமானத்தின் சமீபத்திய வேரியண்ட் F4 ஸ்டாண்டர்ட் ஆகும். ரஃபேல் F4.1 தற்போது பிரெஞ்சு விமானப்படை மற்றும் கடற்படையில் சேவையில் உள்ளது என்று டசால்ட் ஏவியேஷன் தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் ரஃபேல் F5 ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் உருவாக்கத்தில் உள்ளது. இந்த வேரியண்ட் ரஃபேல் போர் விமானத்தின் செயல்பாட்டு திறன்களை மேலும் மேம்படுத்தும். பிரெஞ்சு விமானப்படை மற்றும் கடற்படை உட்பட எகிப்திய விமானப்படை, இந்திய விமானப்படை, கத்தார் விமானப்படை, கிரீஸ் விமானப்படை, குரோஷிய விமானப்படை, இந்தோனேசிய விமானப்படை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விமானப்படை மற்றும் செர்பிய விமானப்படையிலும் பிரான்ஸ் நாட்டின் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் சேவையில் உள்ளன. எகிப்து நாடுதான் ரஃபேல் போர் விமானத்தின் முதல் எக்ஸ்போர்ட் கஸ்டமர். ரஃபேல் உலகின் மிகவும் மேம்பட்ட மற்றும் திறமையான போர் விமானங்களில் ஒன்றாகும். ரஃபேல் போர் விமானம் ஒலியின் வேகத்தை விட 1.8 மடங்கு அதிக வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டது. ரஃபேல் போர் விமானத்தால் சூப்பர் க்ரூஸ் செய்ய முடியும். அதாவது ரஃபேல் போர் விமானத்தால் ஆஃப்டர் பர்னர்கள் இல்லாமல் சூப்பர்சோனிக் வேகத்தில் பறக்க முடியும். ரஃபேல் போர் விமானங்களின் காம்பேட் ரேஞ்ச் 1850 கிலோமீட்டர். இந்த வரம்பை நடுவானில் எரிபொருள் நிரப்புவதன் மூலம் நீட்டிக்க முடியும். ரஃபேல் போர் விமானத்தால் 50,000 அடி உயரத்திலும் திறம்பட செயல்பட முடியும். பயணிகள் அல்லது சரக்குகள் இல்லாமல் அதிகபட்ச எரிபொருள் சுமை மற்றும் கூடுதல் வெளிப்புற எரிபொருள் தொட்டிகளுடன் ரஃபேல் போர் விமானத்தால் 3700 கிலோமீட்டர் வரை பறக்க முடியும். ரஃபேல் போர் விமானங்களின் இந்த வரம்பு வெளிநாட்டு பயணங்கள் உட்பட நீண்ட தூர பயன்பாடுகளுக்கு அனுமதிக்கிறது. ரஃபேல் போர் விமானத்தின் மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் 24,500 கிலோ. மேலும் ரஃபேல் போர் விமானம் 1 அல்லது 2 போர் விமானிகளால் இயக்கப்படும். ரஃபேல் ஒரு 4.5 தலைமுறை போர் விமானம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரஃபேல் போர் விமானங்கள் டெல்டா மற்றும் கனார்டு இறக்கைகளை கொண்டுள்ளது. இது ரஃபேல் போர் விமானத்தின் சூழ்ச்சித்திறன் மற்றும் நிலைத்தன்மையை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கின்றது.
ரஃபேல் போர் விமானத்தின் ஃப்ளை பை வயர் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் அதன் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது, செயல்திறனை மேம்படுத்துகிறது மற்றும் விமானக் கட்டுப்பாட்டை எளிதாக்குகிறது. ரஃபேல் போர் விமானம் ஆப்கானிஸ்தான், லிபியா, மாலி, ஈராக் மற்றும் சீரியா உள்ளிட்ட பல பகுதிகளில் போரில் ஈடுபட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானுடனான இந்திய எல்லைக்கு அருகிலும் இந்தியாவால் ரஃபேல் போர் விமானங்கள் போரில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரஃபேல் போர் விமானம் வான்வழிப் போர், வான்வழித் தாக்குதல்கள் மற்றும் உளவு பார்த்தல் உள்ளிட்ட பல்வேறு பாத்திரங்களில் சிறந்து விளங்குகிறது. உண்மையில் ரஃபேல் ஸ்மார்ட் பொறியியலின் தலைசிறந்த படைப்பாகும் ஸ்டெல்த் இல்லாத போர் விமானம் நவீன வான்வழிப் போரில் இன்னும் சக்தி வாய்ந்த சக்தியாக இருக்க முடியும் என்பதை ரஃபேல் போர் விமானம் நிரூபிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான புதிய விஷயங்களை பார்க்கலாம். பாய் பாய், see you all, take care guys.